எல்லாம் இன்பமயம். ஆணவம், அகங்காரம் யாருக்கில்லை? ஆணவம் எங்கிருந்து வருகிறது? அகங்காரம் எதிலிருந்து எழுகிறது? இந்த இரண்டையும் வேறெங்கே இருக்கிறது என்று பார்த்தால், தன்னை மதிக்கவில்லை என்ற பொழுதும், தான் எல்லாம் என்கின்ற பொழுதும் இந்த இரண்டும் வருகிறது. அதற்கு இடமளிப்பது யார்? ஏன் இந்த சூழ்நிலையை உருவாக்குகிறார்கள்? பொறுமை என்பதை நாம் இழக்கின்ற பொழுது வாழ்க்கையிலே இந்த வேறுபாடுகளாலே ஆணவத்தால் ஆடுகிறான், அதிகாரத்தால் கொக்கரிக்கிறான் என்று மற்றவர்கள் தூற்றும் வண்ணம் சூழ்நிலை அமைந்து விடுகிறது. அந்த சூழ்நிலையை உருவாக்காமல் ஒவ்வொருவரும் பாடுபட்டால், ஆணவம் ஒழிந்தால், அகங்காரம் கலைந்தால் அங்கே இன்பம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இவை நாம் நிலைப்படுத்த வேண்டும். இதற்கு ஆணவக்காரர்களானாலும் சரி, அகங்காரம் உள்ளவர்களானாலும் சரி, கவனிக்கத்தக்கது என்னவென்று சொன்னால் பொறுமை, நிதானம். இந்த இரண்டையும் அவங்க கடைபிடிச்சாங்கன்னா, பொறுமைக்கும் நிதானத்துக்கும் வேறுபாடு இருக்கிறது. பொறுமை என்பது குணத்தால் மற்றவர்கள் சொல்வதை ஈர்க்க வேண்டும், அமைதியாக கேட்கணும். நிதானம்ங்கிறது செயல்படுகிற பொழுது ரைட்டா தப்பா அப்படிங்கிறத யோசனை பண்ணி செய்யணும். இந்த இரண்டையும் சரியான தனது வலது கை இடது கையாக பயன்படுத்தி விட்டால் அங்கே தேடியது இன்பம் கிட்டிவிடும். சிந்திப்போமா? எல்லாம் இன்பமயம்.